நேற்று மஞ்சரி, அருண், நம்ம முத்துக்குமரன் எல்லாத்துக்குமே ஒரு சண்டை நடந்திருக்கு. அது என்ன சண்டை அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, மஞ்சரிக்கு வந்து அருண் வந்து குழம்பு ஊற்றி கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே ஒரு கப் குழம்பு தான் ரேஷனிங்கில் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு கப் குழம்பு கொடுக்கும்போது மஞ்சரி சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு கப் குழம்பு வேண்டாம் ப்ரோ, நான் வெறும் ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடுவேன், எனக்கு அவ்வளோ போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு நமக்கே தெரியும், நம்ம கம்மியாக தான் சாப்பிடுவோம்னா கம்மியாக தான் சாப்பிடுவோம்னு தெரியும். ஸோ அதே மாதிரி மஞ்சரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அருண் அதை பெருசாக கண்டுக்காமல் அந்த மொத்த ஒரு கப் குழம்பையும் அப்படியே அவங்க தட்டத்தில் ஊற்றிட்டு மஞ்சரி அதை சாப்பிட்டு முடிச்சப்பறம் நிறைய மிச்சம் வந்திருக்கு. ஸோ அது அருண்கிட்ட வந்து காமிச்சிருக்காங்க. இந்த பாருங்கள் இவ்வளோ. ஏன்னா அருண் தான் கிச்சன் இன்சார்ஜுங்கிறது எப்படி நம்ம ஒரு கேப்டன் கிட்ட ஒரு ஜென்ரல் விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. உடனே அருண் வந்துட்டு, நீங்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாம்மா, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு வராதிங்கம்மான்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கு முத்துக்குமரன் சொல்லியிருக்காரு, அவங்க சொல்கிறத முதல்ல கொஞ்சம் காது கொடுத்து கேளைங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே அருண் வந்துட்டு, எனக்கு மஞ்சரிக்கு ஒன்றுனா உடனே உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு முத்துக்குமரனுக்கு கோவம் வந்துருச்சு. அது எப்படி நான் கேட்காம இருப்பேன், நான் வந்தால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்குறாரு. அதுக்கு அருண் வந்துட்டு, எனக்கும் மஞ்சரிக்கு நடுவில் நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மஞ்சரி அந்த இடத்துல பரவாயில்ல, நமக்காக சப்போர்ட் பண்ணுற முத்துக்குமரனுக்கு மஞ்சரி அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணிட்டு, நீங்கள் ஏன் ப்ரோ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறீங்கன்னு மஞ்சரியும் வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, அந்த வேஸ்ட்டாக போகிற ரேஷனில் எனக்கும் பங்கு இருக்குது, அந்த வேஸ்ட்டாக போகிற ஒரு கப் சாம்பாரில் எனக்கும் பங்கு இருக்குது, அதனால நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அருண் வந்துட்டு, அது வந்து மஞ்சரிக்கு கொடுத்தது, நீங்கள் தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் உடலை வராதிங்க அப்படின்னோடனே அருண் வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு, நான் வந்து உடலெல்லாம் வரல, அந்த உண்மையிலே எனக்கு அதில் பங்கு இருக்கிறதுனால தான் வந்திருக்கேன், நான் இதுக்கு முன்னாடி எதில் உங்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் நான் வந்திருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. உடனே அருண் சொல்கிறாரு, அன்றைக்கி அந்த சண்டை நடக்கும்போது, அந்த ஒர்க் அவுட் சண்டை நடக்கும்போது இப்படி தான் நடுவில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒர்க் அவுட் சண்டை இல்லைங்க, ஒர்க் அவுட் சண்டையை பற்றி விஜய் சேதுபதி சார் பேசும்போதும் இப்படி தான் நீங்கள் நடுவில் வந்தீங்க அப்படின்னு. உடனே முத்துக்குமரன் கேட்குறாரு, நான் அதை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னேனா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே அருண் கிட்ட ஆன்சர் இல்லை. உடனே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறார், உங்ககிட்ட ஆன்சர் இல்லைன்னா எதையாவது ஒன்று சொல்லி நீங்கள் எப்படி மழுப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார். உடனே அருண் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் தான் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஓவராக டென்ஷன் ஆகி, அதாவது ஒரு ப்ரொவோக்கிங் லாங்குவேஜோடையே பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து என்னென்னா, அந்த மாக்கிங் கேலின்னு மஞ்சரிக்கும் அருணுக்கும் சண்டை வந்துச்சு, அது வந்து திரும்ப ரிப்பீட் ஆனோடனே தீபக் வந்துட்டு, அதெல்லாம் பழைய சண்டை, அது முடிஞ்சு போச்சு, சரி இப்போ அதை விட்டுருங்க, இப்போதைக்கு இந்த சப்பாத்தி போட்டுட்ருக்காரு அருண், அப்போ இந்த சண்டை இது வேலை முடியட்டும், ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டு உட்காந்து நம்ம தனியாக பேசிக்கலாம்னு ஒரு கேப்டனாக அந்த இடத்துல ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாரு. உடனே முத்துக்குமரன் வந்து, எனக்கு கண்டிப்பாக அதுக்கு பதில் வேணும்னே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு கூப்பிட்டு வச்சு பேசும்போது முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு தன்னோட கம்ப்ளைண்ட் எடுத்து வைக்கிறார். எனக்கு ஏதாச்சும் மஞ்சரிக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நீ முதல்ல உடனே வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு அப்படின்னு சொன்னோடனே தீபக் கேட்குறாரு, நீ சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்துட்டு அருண் சொல்கிறாரு, ஆமாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிறாரு. உடனே அது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசுகிறாங்க. உடனே அருண் சொல்கிறாரு, ஏதோ ஒன்று அது எனக்கும் மஞ்சரிக்கும் நடக்குது, இவங்க எதுக்கு நடுவில் வராங்கன்னு கேட்கும்போது முத்துக்குமரன் சொல்கிறாரு, அந்த வேஸ்ட்டாக போகிற சாம்பாரில் எனக்கும் பங்கு இருக்குன்னு. அப்போ தீபக் சொல்கிறாரு, அது அப்படி கிடையாது முத்து, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனால் ஆளுக்கு ஒரு கப்பு சாம்பார்னா அந்த ஆளுக்கு ஒரு கப், அது மஞ்சரியோட கப், ஸோ அது மஞ்சரி வேண்டானா மஞ்சரி அது வேறு யார் கூடயாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் வந்து வேலிடான பாயிண்ட்ஸ் கேட்குறாரு. அதாவது மஞ்சரி வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் போடுற சாம்பாரில் எனக்கு பங்கு இருக்குது, அந்த சாம்பார் மிச்சம் போகிறதுனால நான் வந்து கேட்குறேன்னு. இந்த இடத்துல நான் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்னன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சாச்சனாக்கு 4 சப்பாத்தி வேணும்னா அந்த 4வது சப்பாத்தியை எல்லாரும் சேர்ந்து தான் பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு நைட்டு டின்னர் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அந்த சாப்பாடை எல்லாரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கான உரிமை இருக்குது. இப்போ லாஸ்ட் வீக்கு அருண் வந்து திருட்டு பிரியாணி சாப்பிடும்போது அந்த திருட்டு பிரியாணினால தீந்து போன கிராசரிஸ்னால பட்டினி கிடந்தது முத்துவும் தீபக்கும் தான். ஸோ ஒன்று வந்து ஒருத்தர் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காலி பண்ணும்போது அந்த மிச்சம் அந்த பட்டினியை வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா, ஒருத்தர் வேணான்னு சொல்கிற அந்த எக்ஸ்ட்ராவையும் எல்லாரும் ஷேர் தான் பண்ணிக்கிறாங்க. ஸோ முத்துக்குமரனோட பாயிண்டிங் ரொம்ப ரொம்ப வேலிட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மஞ்சரி வேணுங்கிற சாம்பார் வரைக்கும் தான் அது மஞ்சரிக்கு, அது வேண்டான்னு சொல்கிற சாம்பார் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் அப்படிங்கிறாரு. ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு. பட் இந்த இடத்துல தீபக்கும் ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே நான் ஒரு ஹவுஸ்மேட்டாக நீங்கள் சண்டை போடுங்கன்னா நான் பார்த்து ரசிப்பேன், ஆனால் நான் ஒரு கேப்டனாக உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இப்படி ஒரு கிச்சன் சமையல் நடக்குதுன்னா அந்த டைமில் சண்டை போடாதீங்க, அதை முடிச்சுட்டு வந்து இப்படி கூட நம்ம உட்காந்து கூட பேசிக்கலாம். அந்த டைமில் சண்டை போட்டால் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகும், அந்த சமையலே வந்து இதாகிடும்.
அந்த மற்றவங்களும் அதனால் பாதிக்கப்படுவாங்க. ஸோ மற்றவங்கள பாதிக்கிற மாதிரி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அருண் அந்த இடத்துல நான் வந்து அப்படி சொன்னது தப்பு தான், சாரி, நான் ஒத்துக்கிறேன், இனிமேல் நான் அப்படி நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிட்டாரு. இதில் என்னன்னா முத்துக்குமரன் வார்த்தையை விட்டார், கோவப்பட்டார், ஒரு ட்ரூ கலர்ஸ் வெளியே வருது. என்னங்க ட்ரூ கலர்ஸ் வெளியே வந்துருச்சு? ஒரு மனுஷன் கோவமே படக்கூடாது. அவர் என்ன, நான் கோவமே படமாட்டேன்னு எனக்கா சொல்லியிருக்காரு? எது வந்தாலும் எனக்கு கோவமே வராது, நான் அமைதியாக தான் இருப்பேன்னு அவர் எப்போயாவது சொல்லியிருக்காரு? அவர் எப்பயுமே சொன்னதில்லை. அவர் வந்து அருணை கவனிச்சுட்டே வந்திருக்காரு. அருண் வந்து கொஞ்சம் ஓவராக போகிறது வந்து முத்துக்குமரனுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அதனால அவர் கேள்வி கேட்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன் அருணுக்கு வந்து தயிர் சண்டை வரும்போது முத்துக்குமரன் கேட்கும்போது அப்பவும் இப்படி தான் அருண் சண்டை போட்டார். ஆனால் அதே நேரம் முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்கும் அந்த ஒர்க்கர் சண்டை வரும்போது அருண் நடுவில் வந்தார். அப்போ அவர் கேப்டன் நீங்கள் சொல்லலாம், இருந்தாலும் அவர் நடுவில் வந்தார். இதே மாதிரி அருண் வந்து ஒரு வாட்டியும் முத்துக்குமரன் இது பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. அதனால அவர் கேள்வி கேட்டார். எத்தனைக்காக கேள்வி கேட்கறதுக்காக தான் அவங்க பிக் பாஸ் வந்திருக்காங்க. அதை தான் முத்துக்குமரன் கேட்குறாரு, நீங்கள் என்ன சப்பாத்தி சாப்பிட்டு தூங்குறதுக்காக வந்திருக்கேன்னு. ரொம்ப கரெக்டாக தான் கேட்குறாரு. ஒரு ஹவுஸ் மேட்டை, நான் ரோட்டில் போகிறவன் இல்லை, அதனால நான் கேட்க தான் செய்வேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேலிடான பாயிண்ட் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல தீபக்கும் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டாரு. அவர் ஒரு கேப்டன், அந்த இடத்துல அவரோட ரோலை ப்ளே பண்ணார். முத்துக்குமரன் ஒரு ஹவுஸ்மேட்டாக அந்த சாப்பாட்டுக்கு உரிமை உள்ள ஒரு அரிசிக்கும் உரிமை உள்ள ஒரு மனுஷனாக நடந்துக்கிட்டாரு. இந்த இடத்துல ஓவராக எக்ஸைட் ஆகி சும்மா சண்டையை தேவையில்லாமல் மொம்பெழுத்து விட்டது அருண். அது வந்து முழுக்க முத்துக்குமரனுக்கு அந்த கிளாப்ஸ்னால வந்து இரிட்டேட் ஆனது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.